கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை ஜெபத்தோடு கூட நம்ம காணப்படுவோமே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல்ல ஒரு அடியை பாட விரும்புகிறேன். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினேன், உன்னதங்களில் உட்கார செய்தேன், உளையான சேற்றில் உழந்த எண்ணெயும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகின்றேன். இந்த ஒரு அடியை மட்டும் நான் உங்களுக்கு சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உளையான சேற்றில் உழந்த எண்ணெயும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகின்றீர். உளையான சேற்றில் உழந்த எண்ணெயும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகின்றீர். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். ஆண்டவர் நல்லவர். நம்மை கன்மலையின் மேலே அவர் நிறுத்தி இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய முன் நாட்களை குறித்தும் பழைய நாட்களில் நடந்த காரியங்களை குறித்தும் அதையே நினைவு கூர்ந்து கொண்டு அதையே நினைவில் வைத்து கொண்டு இனியும் என்னுடைய நாட்கள் அப்படித்தான் இருக்கும் என்று முடிவு கட்டுவது சரியானது அல்ல. இன்று அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. போன வருஷம் இப்படிதான் நடந்துச்சு, என்ன இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார், இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், இப்படித்தானே காரியங்களை கர்த்தர் செய்துட்டு இருக்கிறார். என் மேல நான் இதுக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பயன்படுத்த போறது இல்லை என்று சொல்லி ஆரம்ப காலங்களிலே முந்தைய நாட்களிலே நடந்ததை வைத்தே உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய திறமையை, உங்களுடைய செயல்பாடுகளை எடை போடுவது தவறு, அது அபத்தமானதும் கூட. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஒரு அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கும் அடுத்த கட்ட ஒரு மேன்மைக்கும் உங்களை நடத்த போகிறார். உங்களை அவர் நடத்த முடியும், அதற்கு நீங்கள் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை வேகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, பலமுறை நான் கூட பேசின ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து சில காரியங்களை எனக்கு திரும்பவும் வெளிச்சம் போட்டு காட்டி அதை சபையிலே போதி ஜனங்களை தட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சொன்னபடியினாலே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமாகும் ஆசாரியர்கள் என்பதாகும். அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி
கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்தை கானானில் இருந்து அழைத்து வருகிற இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஆண்டவர் மோசேயினிடத்தில் கொடுத்தார். அந்த பொறுப்பை அவனை தொடர்ந்து யோசுவாவின் கரத்திலே கொடுத்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை வித்தியாசமான முறையில், நாம் எதிர்பாராதவர்களை கூட தன்னுடைய மகத்தான வேலைக்கு பயன்படுத்துகிறவர் என்பதை இந்த பகுதிகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்குள்ளே எப்பொழுதும் ஒரு தவறான உணர்வு, அது மோசேயால் மட்டும்தான் முடியும், அது யோசுவாவுக்குரியது மட்டும்தான் என்று சொல்லி எண்ணுவது நிமித்தமாய் நம்மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறியக்கூடாதபடிக்கு இந்த தவறான எண்ணம் தேவ திட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்கு கூட முட்டுக்கட்டையாய் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. சில காலம் மோசேயை பயன்படுத்துகிறார், சில காலம் யோசுவாவை பயன்படுத்துகிறார், சில நேரங்களில் ஆசாரியர்களை பயன்படுத்துகிறார், சில நேரங்களில் சாதாரணமான ஜனத்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். யாருக்கு தெரியும், இந்த காலம் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட போகிற காலமாய் இருக்கலாமே. இந்த நாட்கள் தேவன் உங்களை ஒரு சிறப்பான காரியத்துக்கு செயல்படுகிறவர்களாய் மாற்றுவதற்குரிய நேரமாக கூட இருக்கலாமே. அதைத்தான் நான் உங்களுக்கு சற்று புரிந்து கொள்ளும்படியாய் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிரயாணத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு யோர்தான் தடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தானை பார்த்த உடனே எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, எப்படி நான் இந்த யோர்தானை கடந்து செல்வது? செங்கடலை கடந்ததை மறந்து விட்டார்கள். இன்னும் சில காரியங்களில கர்த்தர் கூட இருந்ததெல்லாம் மறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இருக்கிற யோர்தானை கண்டு ஒரு பயம். அன்புக்குரியவர்களே, இன்றும் அநேகர் ஏதோ ஒரு யோர்தான் முன்னாலே போய்கொண்டிருப்பது நிமித்தமாய், ஏதோ ஒரு பிரச்சனை முன்பதாக ஓடிக்கொண்டிருப்பது நிமித்தமாய், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கானானை அடைய முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு மனதுக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிற நிலையை உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அப்படி நிக்கிறாங்க. யோசுவாவோடு ஆண்டவர் பேசினார். அங்கே ஆசாரியர்கள் கூட இருக்கிறார்கள், எல்லாரும் போல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். இதுவரை ஒவ்வொரு காரியத்திலும் யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் ஆசாரியர்களை பயன்படுத்த போகிறேன். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். இதுவரையில உங்களை சூழ்ந்திருந்த பலரை பல நேரங்களில் பல கோணங்களில் தேவன் பயன்படுத்தினது என்னவோ உண்மைதான். ஆனா இன்று உங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய அந்த பிரச்சனையை அதை ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதை கடக்க பண்ணுவதற்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை. மற்றவங்களை பார்க்காதுங்க, அவங்களையா இருக்குமோ இவர்களையா இருக்குமோ, இவ்வளவு பெரிய யோசுவா இருக்கும்போது நம்மெல்லாம் எப்படி, என்ன ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் சொல்லி தவறான எண்ணத்திலே சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டு வெளியே வாங்க. நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன். இந்த ஆசாரியர்கள் இந்த யோர்தானை கடப்பதற்கு நாம் பயன்பட போகிறோம் என்பதை முதலாவது அறியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் மேன்மைக்குரியதாய் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது.
ஒருவேளை நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று. ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த இடத்தில் இவ்வளோ ஜனங்கள் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தில் உன் மூலமா ஒரு வழி உருவாக போகிறது, உன் மூலமா ஒரு பாதை உருவாக போகிறது. நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்த போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்க அந்த தடை தகர்க்கப்படுவதற்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கி போவதற்கு, உன்னுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்க இந்த சிக்கல்ல இந்த நீ மீண்டும் வெளியே வருவதற்கு, மகனே நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் அது ஆசாரியர்கள் ஐயா, நாங்கள் சாதாரணமான விசுவாசிகள் தானே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யார் ஆசாரியர்? நீங்களும் நானும் தான். உடனே சிலர் நினைப்பாங்க, நம்மாலெல்லாம் அது செய்ய முடியாது ஐயா, நம்மாலெல்லாம் அது நிறைவேற்ற முடியாது. முழு ஜனமே இந்த யோர்தானை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு உலகமுமே இந்த கொரோனாவை பற்றி பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எம்மாத்திரம்? நான் ஒழித்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் ஞானமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி ஒழித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை இவ்வளவு சவாலான இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் எல்லாரும் கூட இந்த பிரச்சனையை கடந்து போவதற்கு, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நிமித்தமாய் ஏராளமான ஜனங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகி முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதற்குத்தான் உங்களை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆனால் இன்று அநேகர் தான் காரியமாவது தப்ப முடியுமா என்று எண்ணிக்கொண்டு என்னாலே முடியாது என்ற தவறான மனப்பான்மைக்குள்ள இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், உங்க மூலமா இங்க ஒரு வழி திறப்பது மட்டுமல்ல, முன்னேறுவதற்கான பாதை காண்பிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்க மூலமா ஏராளமான பேருக்கு வழி உண்டாக போகிறது, ஏராளமான பேருக்கு தடை நீங்க போகிறது, ஏராளமான பேருக்கு ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறது. ஏராளமான பேர் கானானை நோக்கி முன்னேறுவதற்கு உங்களையும் என்னையும் தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறார். அதை நீங்கள் இந்த நாளிலே நிச்சயமாய் விசுவாசித்தாக வேண்டும். அதற்குத்தான் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியன் வேறு யாரும் இல்லை, அந்த ஆசாரியர்கள் வேறு எவரோ ஒருவர் இல்லையா. ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவர் தான். உங்களை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்கிற நிலை மாறப்போகிறது. என்னை கொண்டு அநேகருக்கு வழி உண்டாக போகிறது, என்னை கொண்டு அநேகருக்கு விடுதலை வரப்போகிறது, என்னை கொண்டு அநேகருக்கு பாதை காண்பிக்கப்பட போகிறது, என் மூலமா அநேகர் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை இந்த நாட்களில் பயன்படுத்த போகிறார். எவ்வளவோ ஆசாரியர்கள் அங்கு இருந்தாலும் கூட, இந்த ஆசாரியர்களும் எகிப்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தாங்க, இவங்களும் செங்கடலை கடந்தவங்க தான். ஆனா இந்த கடினமான நேரத்தில், இந்த சவாலான நேரத்தில் காரியங்களை வெற்றி அடைய பண்ணுவதற்கு இவர்களை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அதே போலதான் நீங்க மற்றவங்களை பார்க்காதுங்க, உங்களை கர்த்தர் சில சவால்களை முறியடிப்பதற்கும், சில முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற முட்டுக்கட்டைகளை தகர்த்தறிவதற்கும் வல்ல கருவிகளாய் பயன்படுத்த போகிறார்.
பாருங்கள், இந்த யோர்தானின் தண்ணீரின் ஓரத்திலே அந்த ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பின்னால நீங்க வாசிக்கும் போது 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த கால்களை அந்த நதியை விட்டு வெளியே எடுத்த உடனே அந்த யோர்தான் மறுபடியும் ஓட ஆரம்பித்தது. அவ்வளவு வல்லமை உடையவர்களாய், இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர்களாய், இயற்கை நியதியை மாற்றக்கூடியவர்களாய் கர்த்தர் இந்த ஆசாரியர்களை மாற்றினார். காரணம் என்ன? என்னையும் அப்படி மாற்ற முடியுமா அவரால? அவர்கள் இப்படிப்பட்ட இயற்கை நியதியையே மாற்றி அமைக்கக்கூடிய மகிமை பொருந்தினவர்களாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன? என்னை அவர் அப்படி பயன்படுத்த முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இந்த 2020வது ஆண்டு சவால்களின் ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் அதே நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சாதிக்கிற ஆண்டாக முடிய போகிறது என்று சொல்வதில் நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். சவால்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் சாதிப்பதற்கு சர்வ வல்லவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு இந்த செய்தியின் மூலமாய் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் போல பார்த்து கொண்டிருப்பதற்கு அல்ல, கால்களை எடுத்து யோர்தானில் வைப்பதினாலே யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணுவதற்குரிய ஒரு அழைப்பை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். அவர்கள் உள்ளங்கால் தண்ணீரில் பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாம். அந்த அளவுக்கு அவர்கள் கால்களிலே கூட கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்றதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் இவ்வளவு அதிகாரமும் அசாதாரணமான வல்லமையும் புறப்பட்டு வந்ததற்கு காரணம் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது பல காரியங்கள் இருந்தால் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் எனக்கு மிக தெளிவாய் பேச சொன்னார். வேகமாய் நான் உங்களுக்கு அதை கற்றுத்தர விரும்புகிறேன். 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் பின்பற்றத்தக்கதான ஆசாரியர்கள். இரண்டாவதாக, அவர்கள் தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆசாரியர்கள். மூன்றாவதாக, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். நான்காவதாக, ஜனங்களுக்காக பாடுகளை இல்லது தியாகத்தை சகித்த ஆசாரியர்கள். நீங்களும் நானும் கூட இந்த 4 குணநலன்களை, இந்த 4 ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவர்களாய் இருப்போமேயானா நிச்சயமா நாமும் கூட இயற்கை நியதிகளை மாற்றுவது மட்டுமல்ல, ஏராளமான ஜனங்கள் தடைபட்டு நிற்கிறார்களை, கானானை கண்டுகொள்ள முடியாதபடி அந்த தடைகளை நீக்கி போட்டு அவர்களை கானானுக்கு நேராக முன்னேற்ற துடிக்கிறதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சமாய் காணப்படுகிறது. முதலாவதாக, அவர்கள் பின்பற்றத்தக்க ஆசாரியர்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். பாருங்கள், இவர்கள் முன்னே போனார்கள், ஜனங்கள் பின்னே வருகிறார்கள். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால், ஜனங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஜீவியம் மாதிரி உள்ளதாய் காணப்பட்டது. நீங்களும் நானும் பின்பற்றத்தக்க மாதிரி உடையவர்களாய் காணப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும்
ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நாங்க இப்படி இரவு பகலாய் பிரயாசப்படுவதை நீங்க பார்க்காவிட்டா நீங்களும் சோம்பற்காரர்களாய் மாறிவிடுவார்களே. ஆகையால் என்னை ஒரு கூட்டம் பின்பற்ற வேண்டுமானால் நான் அவர்களுக்கு பின்பற்றக்கூடிய அளவுக்கு மாதிரி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். மாடல் லைஃப். நீங்கள் மற்றவர்களுக்கு, இந்த உலகத்துக்கு மாதிரி உள்ளவர்களாய் இருக்கணுங்க. அடிக்கடி சொல்லுவேன், மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதுங்க. இந்த சர்ச்சுக்கு வர்றாங்க, பைபிளை படிக்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு வர்றாங்க, ஜபம் பண்றாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க. ஆனா அவருடைய ஜீவியம் இந்த உலகம் பின்பற்றக்கூடிய அளவுல மாதிரியா இருக்கிறதா? நாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நம்மை மற்ற ஜனங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை நீதிகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்களாய் அநேக ஜனங்களுக்கு பாதைகளை தெளிவிக்கிறவர்களாய் நாம் மாற்றம் அடைய முடியும். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அநேகர் இயேசுவின் அண்டையில் வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுடைய ஜீவியம் அவர்கள் வரக்கூடாதபடிக்கு அவர்களை இடற பண்ணி விட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இடறல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ. ஒரு மனிதன் என்னை பார்த்து தவறான ஒரு வழிக்கு போவானேயானால் எனக்கு ஐயோ. என்னிடத்தில் இருக்கிற அன்பை பார்த்து அவனும் அன்புள்ளவனாய் மாற வேண்டும். என்னிடத்தில் பரிசுத்தத்தை பார்த்து அவனும் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற சாந்தம், தாழ்மை, பொறுமை என்பவற்றை பார்த்து அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்படிப்பட்ட பின்பற்றத்தக்க மாதிரி உள்ள ஜீவியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்வார்களேயானால் ஒவ்வொருவரையும் தேவன் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கும் கருவியாய் பயன்படுத்த முடியுமே. இந்த ஆசாரியர்களை லட்சோப லட்ச ஜனங்கள் பின்பற்றினார்கள். நீங்களும் அழைக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொண்டு நான் பின்பற்றத்தக்கதான ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்கள் ஜீவியத்தில், சுபாவத்தில் மாற்றம் வரட்டும். ஏனென்றால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே பிள்ளை இருக்கும். தாய் ஜெபித்தால் தான் பிள்ளை ஜெபிக்கும். தாய் சினிமா பார்க்காட்டாதான் பிள்ளை பார்க்காது. தாய் மாதிரியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்க நம்மை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். சில பெற்றோர் பாருங்க, தான் செய்ய மாட்டாங்க, ஆனா பிள்ளையை பார்த்து பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க. மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம ஜெபிப்பதை அவங்க பார்த்தா சொல்லாமலேயே அவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் பின்பற்றத்தக்கதான மாதிரி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை பாருங்க, பிலிப்பியர் 3:17. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோமே, அப்படி நடக்கிறவர்களை மாடலா பின்பற்றுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துள்ள அநேகரை பின்பற்றுகிறாங்க. ஆனா இந்த உலகம் உண்மை கிறிஸ்தவனை பின்பற்ற ஆரம்பிக்கும் நாட்கள் சமீபித்து விட்டது. அவர்கள் பின்னால வரப்போறாங்க. நீங்க போற இடத்துக்கு நாங்க வர்றையா, உண்மையில உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டோம்.
உங்க சுபாவம், உங்க செயல்பாடு, உங்க ஜீவியம் எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை, எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாய் பவுல் எவ்வளவு கம்பீரமா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறோமா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாங்க எல்லாம் ரொம்ப தகுதி இல்லைங்க, நீங்க எங்களெல்லாம் பின்பற்றாதுங்க, இயேசுவை பின்பற்றி கொள்ளுங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மிடத்துல இயேசுவின் சாயல் இன்னும் பூரணமாய் இல்லை என்று சொல்லி தப்பிக்கொள்வதற்கு ஒரு சாக்கு போக்காக சமாளிக்கிறோமை ஒழிய இது சரியான பதில் அல்ல. இயேசுவை போல நானும் வாழ்றேன், என்ன நீங்க பின்பற்றலாங்க, அந்த அளவு என் ஜீவியம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய சவாலான சாட்சிகளை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தேடுகிறார். அவர்கள் மூலமா தான் தேசத்தில் ஒரு மாற்றம் வரும், தேசத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியும். முதலாவதாக இந்த ஆசாரியர்களைப் போல நீங்களும் நானும் பின்பற்றத்தக்க மாதிரி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர்களிடத்தில் இருந்த அடுத்த ஒரு தன்மையை பாருங்க. தலைமை என்ன கட்டளை போடுகிறதோ, தன்னை நடத்துகிறவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அது லகுவானதோ கடினமானதோ, அது இனிமையானதோ கசப்பானதோ, அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அதற்கு மறு பேச்சு இல்லை. அது வேதனை தரக்கூடியதா இருக்கலாம், அது ஒருவேளை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம், அது ஒருவேளை சரீரத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட ஏதோ ஒரு தலைமையின் கீழ் தான் வைத்திருக்கிறார். அது உலக பிரகாரமாய் எடுத்துக்கொள்ளலாம், குடும்பம் என்கிற நிலையில் எடுத்துக்கொள்ளலாம், திருச்சபை என்கிற நிலையில் எடுத்துக்கொள்ளலாம், வேலை ஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்துல கூட எடுத்துக்கொள்ளலாமே. உலகத்தில் நம்ம வாழ்றோம், நமக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வேதம் அதை வலியுறுத்துகிறது. ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறோம், நம்முடைய தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டியது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருடைய கடமை. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டியது அவளுடைய கடமை, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டியது கடமை. ஒரு திருச்சபை என்று சொல்லும் பொழுது அந்த திருச்சபையின் தலைமைத்துவத்துக்கு, அவர்கள் உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் அடுத்த படிக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவதற்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார். யோசுவா என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னொரு வசனம் இருக்கிறது, யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 15 to 18 வரை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் இருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தான் இருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்துக்கு திரும்பி முன் போல அதன் மேல் கரையெங்கும் புரண்டது. யோசுவா அந்த ஆசாரியத்தில் சொல்றார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான்ல போய் நில்லுங்க. எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்க? அது கஷ்டமா இருந்திருக்குமா? அது லகுவா இருந்திருக்குமா? அதை நான் அடுத்த பாயிண்ட்ல விளக்கி காட்டுகிறேன். பல மணி நேரம் நின்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாரத்தை சுமந்து கொண்டு நின்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க முகம் சுளிக்கல, மனம் கோணல, முகத்தை மாற்றல. அவங்க அந்த தலைவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிவதிலே இருந்த மகிழ்ச்சிக்கு முன்பதாக அதன் கீழ் வருகிற வேதனைகள் பெரிதாய் அவர்கள் எண்ணவே இல்லை.
தலைமைத்துவத்தின் சில கட்டளைகள் கீழிருக்கிறவர்களுக்கு கஷ்டம் போல தெரியலாம், ஏற்றுக்கொள்வதற்கும் சகிப்பதற்கும் அது வேதனை தரக்கூடியதா இருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள் தான் சாதாரணமான இயற்கை நியதிகளை மாற்றக்கூடிய வல்லவர்களாய் ஒரு மாற்றம் அடைய முடியும். எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சில வேளையில நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிவது கடினமாய் தோன்றுகிறது அல்லவோ, அது தவறு. அதனால தான் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியல. அதனால தான் நான் இயற்கை நியதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் உபயோகப்பட முடியவில்லை. இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது மனிதனால் கொடுக்கப்படுகிறது அல்ல, அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் எண்ணப்படுவீர்கள். அது ஆவிக்குரிய அதிகாரமானாலும், அது உலகத்தின் எல்லைகள் ஆனாலும், அது குடும்பம் என்கிற அந்த ஒரு அமைப்பானாலும், அங்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படியுங்கள். எபிரேயர்கள் இந்த நிருபம் 13ஆம் அதிகாரம் 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆசாரியரிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது தன்மை, அவர்கள் கட்டளைக்கு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிவதில் சந்தோஷமாய் இருந்தார்கள். அது கடினமானதானத ஒன்றாய் இருக்கலாம், அது பார்ப்பதற்கு பட்சபாதம் பண்ணினது போல இருக்கலாம். அத்தனை பேர் இருக்காங்க, எங்களை மட்டும் இப்படி தண்ணியில கொண்டு நிறுத்திட்டாரே, எங்களை மட்டும் இதை தூக்கி கொண்டு நிக்க சொல்லிட்டாரே, மற்றவங்க எல்லாம் சுகமா சாப்பிட்டுட்டு போறாங்க, நல்ல ஜாலியா இருக்காங்க, எங்களை மட்டும் இப்படி செய்ய பண்ணிட்டாரே என்று அவர்கள் முறுமுறுக்கவில்லை. அதில் மகிழ்ச்சியா இருந்தார். கீழ்ப்படிதலை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுகிறவன் தான் இயற்கை நியதிகளை மாற்றுவதற்கு மகிமையின் தேவனால் இரக்கத்தை பெறுவான். மூன்றாவதாக, இந்த ஆசாரியரிடத்தில் இருந்த அடுத்த அற்புத தன்மை என்ன? கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அந்த அதிகாரத்தில் பல வசனங்களில் இதை பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்கும் பொழுது வந்து கொண்டே இருக்கும் கர்த்தருடைய பெட்டி. யோசுவா 3:13 பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில். இவங்க மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர்கள் கர்த்தரின் பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை இல்லது சாட்சி பெட்டியை சுமந்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியில எப்போது தேவனுடைய மகிமை மூடி இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னத்தை இவர்கள் சுமந்து செல்லுகிற ஒரு ஆசாரியர்கள். யார் தேவ பிரசன்னத்தை எப்போதும் சுமந்து செல்ல முடியும் தெரியுமா? தேவனோடு நெருக்கமான ஐக்கியம் உடையவர்கள் தான் தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் சுமந்து செல்ல முடியும். அவர்கள் மூலமாகத்தான் இயற்கை நியதிகள் மாற்றம் அடையத்தக்கதான வல்லமை கரைபுரண்டோட முடியும். உடன்படிக்கை பெட்டியில அப்படி என்ன விசேஷித்த தன்மை இருக்கிறது? எவைகளை ஆசாரிகள் சுமந்தார்கள் என்று பார்த்தா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளால 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்க முடியும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகை, இந்த 3 அதற்குள்ளே இருந்துச்சு. இதை பற்றி நான் நிறைய விளக்கி இருக்கிறேன். இதை ஷார்ட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள் என்றால் இந்த 3ஐயும் சேர்ந்துதான் அவர்கள் சுமந்தார்கள். மன்னா எதை குறிப்பிடுகிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது.
அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எந்த ஒரு தேவ பிள்ளை வசனத்தை சுமந்து சொல்லுகிறார்களோ, சங்கீதத்தில் அழகா சொல்லப்படுகிறது, தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வசனத்தை சுமக்கிறவன் தான் வாழ்வில் வல்ல கிரியைகளை கர்த்தருக்காய் செய்து முடிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, பைபிளை சுமக்கிறதை விட பைபிள் வார்த்தையை உள்ளத்தில் சுமப்பது ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர்களாய், நம்மை ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றிவிட முடியுமே. இன்னைக்கு வேத வார்த்தையை சுமப்பதற்கு ஆட்கள் குறைந்து போய் விட்டார்கள். அதான் மொபைல்ல இருக்குதுல்ல, அதான் பைபிள்ல இருக்குல்ல, அப்படி இல்ல. இருதயத்தை வசனத்தினால் நிரப்புகிறவர்கள் வாழ்வு சாதாரணமானதாய் இருக்காதுங்க. அவர்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் மாறிவிட முடியும். நீங்கள் வேதத்தை கையில் சுமக்கிறவர்களாய் மட்டும் போதாதுங்க, வேதத்தை இருதயத்தில் சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்கணும். வாயில சுமந்து செல்கிறவர்களாய் இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாயை திறந்தா தேவ வார்த்தை சரளமாய் வெளிப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வசனத்தினால் இருதயம் நிறைந்திருக்குமே, ஆனால் வாழ்க்கை வல்லமையுடையதாய் நிறைந்திருக்கும். மன்னா என்பது தேவ வார்த்தையை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, அந்த உடன்படிக்கை பெட்டியில எதை சுமக்கிறார்கள் தெரியுமா? ஆரோனுடைய தளிர்த்த கோலை சுமக்கிறார்கள். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நீங்க வீடுகளில் தியானித்து பாருங்க. எண்ணாகமம் 17 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படுங்க, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிக்கும். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் நிச்சயம் என் கோல் துளிர்க்கும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கோல் துளிர்க்கும். அது எதை குறிப்பிடுகிறது? விசுவாசம். இன்றளவும் எதனால நீ வந்திருக்கா தெரியுமா? எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து இன்றைக்கு இந்த இடத்துல ஜீவனோட சுகத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒன்ன சுமந்துட்டே வர்ற விசுவாசத்தை. எனக்கு இன்னைக்கு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் என்னோடு பேசின நல் வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து விடுவது இல்லை. என்னை அவர் தெரிந்து கொண்ட பொழுதே எனக்கு என்று வைத்திருக்கிற சில மேன்மைகள், சில சிறப்புகள் உண்டு. அதை நிச்சயம் எனக்கு தருவார். அதான் வெள்ளிக்கிழமை பேசின, உங்கள் விசுவாசம் எங்கே? அந்த விசுவாசத்தை சுமந்து நெஞ்சில சுமந்து நிற்கிறவர்கள் தான் சூழ்நிலைகளை பார்த்து பதட்டம் அடைய மாட்டார்கள். சந்தேகத்துக்கு இருதயத்தில் எள்ளளவும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவிசுவாச வார்த்தைகளை வாயிலே பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இருதயத்தில் விசுவாசத்தை சுமந்து வர்றாங்க. வசனத்தை சுமக்கிற ஒரு கூட்டம், அதோடு கூட தேவன் செய்வார் என்கிற விசுவாசத்தை சுமந்து செல்லுகிற கூட்டம் தான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார், ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்டாலே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தை அவர்கள் சுமந்து நிற்கிறார்கள். மூன்றாவது, உடன்படிக்கையின் கற்பலகைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேக்கு கையினால விரல்னால எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள், அதுல 10 கட்டளைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், அந்த 10 கட்டளையை 2 கட்டளையா மாற்றினார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்வாயாக. இரண்டாவது கட்டளை, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களே, ஆனா அதுல 13ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது.
அன்பு கூர்ந்தாலே எல்லா பிரமாணத்தையும் நம்ம என்ன செய்துறோம், நிறைவேற்றி விடுகிறோம். அந்த வசனத்தை ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முன்னேறி செல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எல்லாரும் 13வது அதிகாரத்தை திருப்பி பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 8, 9, 10 இங்கே சொல்லப்பட்டு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறண்டத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 10வது வசனம், ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்ப அந்த உடன்படிக்கையில உள்ள கற்பலகைகளின் அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பை சுமந்து செல்வது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பை சுமந்து செல்வது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல அன்பு இருந்துச்சுன்னா உதட்டுலையும் அன்பு இருக்கும், முகத்திலையும் அன்பு இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையை சுமந்து கொண்டு போகணும், விசுவாசத்தை சுமந்து கொண்டு போகணும். மூன்றாவது, தேவ அன்பை சுமந்து கொண்டு போனா கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, பகை இருக்காது. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும், எல்லாரையும் மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் வந்துடும், எல்லாரும் செய்ததை மறந்து விட முடியுமே. தேவ வார்த்தையை சுமக்கிறவர்கள், தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை சுமக்கிறவர்கள், தேவன் இருதயத்தை நிறைத்த அன்பை சுமந்து செல்லுகிற ஜனம்தான் இயற்கை நியதிகளை மாற்றி ஏராளமான ஜனத்தை முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிறவர்களாய் மாற முடியுமே. கடைசியா நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஜனங்களுக்காக ரொம்ப நேரம் நின்ற ஆசாரியர்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். 3 காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒன்று, அவர்கள் பின்பற்றத்தக்க மாதிரி உள்ள ஆசாரியர்கள். இரண்டாவது, தலைமைத்துவம் இடுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆசாரியர்கள். மூன்றாவதாக, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அந்த சுமப்பதில் 3 காரியத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒன்று, வார்த்தையை, தேவ வார்த்தையை, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை. மூன்றாவது, தேவ அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது கடைசி காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆசாரியர்கள் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய நேரமாகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்து அவருடைய உள்ளங்கால் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அப்பொழுது யோசுவா சொல்லுகிறான், அந்த யோர்தான்ல போய் நீங்க நில்லுங்க என்று சொல்லி இந்த யோர்தான்ல நிற்கிறாங்க. எத்தனை ஆசாரியர்கள் என்பது எழுதப்படவில்லை. அவங்க நிற்கிறாங்க. அவங்க நிற்கும் பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பி விட்டபடினாலே அந்த தரையெல்லாம் தண்ணீர் அற்றதாய் மாறிவிட்டது, வற்றி போய் விட்டது என்று வேதம் அந்த அதிகாரத்தின் 4வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் சொல்லுகிறது. தரை வற்றி விட்டது. உலர்ந்த தரை வழியாய் இப்பொழுது லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு 10,000 பேர் இங்க ஒரு பவனி போனாலே பல மணி நேரம் பிளாக். ஆனா இங்க புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர்ல எத்தனை லட்சம் ஜனங்கள் இந்த யோர்தானை கடந்து செல்வதற்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும். அத்தனை மணி நேரமும் இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அதிலே நின்றுட்டே இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல பல மணி நேரம் நின்னா உடம்பு வலிக்குமா, முதுகு வலிக்குமா, கால் வலிக்குமா? தோள்பட்டையில வெயிட் முதல்ல வைக்கும் போது கஷ்டமா தெரியாது, நிமிடங்கள் போக போக வெயிட் கூடிட்டே இருக்குமா தெரியும். தோள் வலித்திருக்கும், முதுகு வலித்திருக்கும், கால் வலித்திருக்கும், கஷ்டம் ரொம்ப ரொம்ப வர வர கூடிட்டே இருக்கும். ஆனா இவங்க அசையவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவங்க செய்கிற தியாகம் தான்
ஒரு கூட்டம் ஜனத்துக்கு வழியை உண்டு பண்ணுகிறது. ஒரு கூட்டம் ஜனம் கானானுக்கு நேராக போவதற்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்திய தேசத்தின் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கும் பரம கானானுக்கு நேராய் திருப்பப்படுவதற்கும் என்ன தியாகம் பண்ணிவிட்டோம்? ஒரு மணி நேரம் முழங்கால நிற்க முடியல, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் பண்ண முடியல, வயிறு பசி கொடுமையா இருக்குது. ஒரு ராத்திரி முழித்திருந்து ஜெபிக்க முடியல, தூக்கமா வருது. சில காரியங்களை கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறவன் தான், ஜனங்களுக்காக தியாகம் பண்ணுகிறவர்கள் தான் அநேக ஜனங்கள் முன்னேறி செல்வதற்கு பாதை காட்டுகிறவர்களாய், பாதை ஏற்படுத்துகிறவர்களாய் மாற முடியும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்க குடும்பத்திலே இந்த தடைகள் மாற வேண்டுமானா நீங்க தான் உங்க குடும்பத்துக்காய் ராஜாமத்தில் எழும்பி கரங்களை உயர்த்தி முழங்காலை முடக்கி சரீரத்தை ஒடுக்கி ஆகாரத்தை சுருக்கி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களுக்காய் தியாகம் பண்ணுகிறார்களோ, மற்றவர்களுக்காய் பாடுகளை சகிக்கிறார்களோ, மற்றவர்களுக்காய் சில துன்பத்தை சகிக்கிறார்களோ, அவர்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற முடியும். அவர்கள் மூலமா தான் இயற்கை நியதிகளை மாற்றி அமைக்க முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பல மணி நேரம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது என்பது எவ்வளவு கடினமாய் இருந்திருக்கும். ஆனாலும் என் ஜனம் முன்னேறுவதற்காய் இந்த வேதனையை நான் சகிப்பதற்கு ஆயத்தம் என்று அவர்கள் அந்த வேதனையை சகிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். பாருங்க, அவர்களுடைய தியாகம் ஒரு திரள்கூட்ட ஜனத்துக்கு முன்னேற்றமாய் முடிந்தது. உங்கள் குடும்பம் முன்னேறணுமா? உங்க பிள்ளைங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா? தாயே தகப்பனே, நீங்க தியாகம் பண்ணுங்க. நீங்க அந்த வேதனையை சகிங்க. நீங்க முழங்கால நில்லுங்க. நீங்க கண்ணீரோடு கதறுங்க. நீங்க விழித்திருந்து ஜெபிங்க. ஏனென்றால் அதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு தேவ பிள்ளையாய் அல்ல. அநேகர் முன்னேறி செல்வதற்கும், அநேகர் பயந்து கொண்டிருந்த இடத்திலே இல்லை எங்களாலும் முன்னேற முடியும் என்ற உத்வேகத்தோடு பாதை கிடைத்ததனால் முன்னேறி செல்ல பண்ணுவதற்கும் உரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்வீர்களேயானா இனி நீங்க முடங்கி இருக்க மாட்டீங்க. ராஜாமத்தில் எழும்பி நிமிர்ந்து முழங்காலை முடக்கி ஜெபத்தில் தரித்திருப்பீங்க. சில கஷ்டங்கள், சில நஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பீங்க. எதுக்கு? என் ஜனம் முன்னேறட்டும், என் பிள்ளை தடை மாறி முன்னேறி அந்த கானானின் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உங்கள் குடும்பம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவன் சொன்ன அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தான் தியாகம் செய்கிற ஒரு ஆசாரியனாய் எழும்ப வேண்டும். பிலிப்பியர் 2:4 சொல்லுது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்துக்காய், இயற்கை நியதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய தேவ பிள்ளையாய் மாற்றுவதற்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் உங்களை பூர்ணமாய் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, பின்பற்றத்தக்க மாதிரியை நான் உடையவளாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி எனக்குள்ள நிறைய மாற்றம் வர வேண்டியது இருக்குது. கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் தந்திருக்கிறீர், அதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். வார்த்தையை சுமந்து, விசுவாசத்தை சுமந்து, அன்பை சுமந்து ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளையாய் மாற விரும்புகிறேன். கடைசியாய் ஜனங்களுக்காக தியாகம் பண்ணுகிற, சில உபத்திரவங்களை, நெருக்கங்களை, வேதனைகளை சகிக்கிறவளாய் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏராளமான ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கிருபாசன தண்டையில் வந்து நின்றோம். எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. இந்த ஆராதனையின் நடுவில் எங்களோடு நீங்க தெளிவாய் இடைப்பட்டிருக்கீங்க.
அங்கு ஒரு சாதாரணமான பார்வையாளர்களாய் அல்ல, அநேகரை அக்கறைக்கு கடக்க பண்ணுகிற பாலங்களாய் மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய திட்டம் என்பதை புரிந்து கொண்டு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறேன். உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தங்கள் வாழ்வை முற்றிலும் மாற்றி தங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க இப்பொழுது அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானுடைய வல்லமை அவர்கள் வாழ்வை நிரப்பட்டும். ஒவ்வொரு தனிநபர், குடும்பம், அப்படி பிரயாசம், அவருடைய செய்கிற வேலை, தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணும். தேசத்திற்கு ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். வெகு சீக்கிரம் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஆனந்த பாக்கியம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளிலும் உம்முடைய ஆச்சரியம் நிகழ்ந்து விட்டபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்பா, கேட்ட வசனத்தின்படி என் மேல் இருக்கிற அந்த விசேஷித்த அழைப்பை புரிந்து கொண்டேன், நான் அதை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி வீரியம் கொண்டு விலையேறப்பெற்ற வெற்றியாளர்களாய் திகழ இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். காத்தருளும், நிலைநிறுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.